ரீசண்டாக கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட்டை பெற்றுக்கொண்டு ஒருவர் என்னை சந்திக்க வந்திருந்தார். அவருடைய வயது 26. உண்மையாகவே இதை நான் சமூகத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ஆக முக்கியமான ஒரு பதிவு. அவர் வந்து உட்கார்ந்தார். அப்பொழுது நான் அவருடைய பார்க்குறேன், அவருடைய கை, இந்த கை எல்லாமே பிளேடால வெட்டின மார்க்ஸ். கட் பண்ணி பிளேடால வெட்டின மார்க்ஸ். அதை நோட் பண்ணிக்கொண்டு நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஓகே. அப்போ அவர் சொல்கிறார், சார் அவரோட பேரை சொல்லிவிட்டு, அவர் இங்கேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு, சார் என் வயது 26. நான் லாங் இயராக ஒரு பிரச்சனையால் யோசிச்சு சபை பண்ணி கொண்டிருக்கிறேன். ரீசண்டாக அவங்களோட வீடியோ எஃபியில் பார்த்தேன். நம்பர் எடுத்துக்கொண்டு தான் நான் உங்களை சந்திக்க வந்தேன். சார், நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் உள்ள ஒருத்தர். அவரோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அவர் சொல்கிறார். நான் ஏன் பிறந்தேண்டிக்கிறேன், அந்த ஃபீலிங்கை நான் எவ்வளோ மாற்றிக்கொள்ள பார்க்க என்னால் இயலாது. எனக்கு பெண்கள் மீது ஃபீலிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலேயே வந்து அவரோட கையை அந்த மேசையில் அவருக்கு அந்த வேதனை தாங்கிடாமல் அடிக்கிறார். சரி, என்னோட கையை பாருங்கன்னு காட்டினா கை அவ்வளோ ஒரு கையில் நான் நினைக்கிறேன் மாதிரி சகோதரர்கள், எனக்கே அதை பார்த்த நேரமே ஒரு என்னத்தான் நாங்கள் சைக்காலஜிஸ்டாகவோ கவுன்சிலராக எவ்வளோ கேசஸை பார்த்தாலும் கூட சில நேரங்கள் எங்களோட மனமே அதிர்ந்து போகும். சில கேசஸ் எவ்வளோ அனுபவம் இருந்தாலும் கூட மனம் என்பது மென்மையானது தான். என்னங்கதான் கையில் நான் நினைக்கிறேன், இந்த ஒரு இடைவெளியில் அவர் சொல்கிறாரு அந்த ஃபீலிங். சார், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிடிக்கிறேன், எனக்கே இப்படி ஃபீலிங் வருது, நான் இப்போ எத்தனையோ பாய்ஸால் பாதிக்கப்பட்டிக்கிறேன், எத்தனையோ பாய்ஸால் ஏமாற்றப்பட்டிக்கிறேன், நம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு கை அப்படியே அந்த ஒவ்வொரு வேதனை வரக்குள்ளே கையை வெட்டி இருக்கிறார். வீட்லேயும் கூட இது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது. சில நேரங்களில் தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு போயிருக்கிறார். அதையும் சொல்கிறார். ஆனாலும் ஏதோ ஒரு விஷயங்களால் அவர் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறார். அவருக்கு நான் சரியான கவுன்சிலிங்கை கொடுத்து அவரோட மைண்டை ஓகே பண்ணி அதை அவரை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஓகே பண்ணினேன். இறைவனுக்கு அனைத்து புகழும். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, இந்த மாதிரியான ஃபீலிங் உள்ள பாய்ஸ் இருக்கிறீங்க தானே. இதை நாங்கள் சைக்காலஜியில் வந்து செக்ஷுவல் இது நான் நிறைய பேசிக்கிறேன் மாணவர்களே, நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறேன். செக்ஷுவல் ஓரியன்டேஷன் நீங்கள் வெக்கப்பட தேவையில்ல, நீங்கள் பயப்பட வானம், தைரியமாக சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணுங்க, தைரியமாக கவுன்சிலிங் போங்க, உங்களோட பிரச்சனைகளை ஓப்பன் ஆக்காதீங்க. சிலவங்களுக்கு மனசில் வச்சு கொண்டிருக்கிறாங்க, சில ஆட்களுக்கு ஓப்பனாக கதைச்சு கொள்ளையிலேயே சொன்னால் அவமானப்படுத்துவாங்களோ, சமூகம் என்னை அவமானமாக பார்க்குமோ, குடும்பம் என்னை அவமானம் பார்க்குமோ. ஓகே, உங்களோட நீங்கள் நினைக்கிறது பிழை அல்ல. பட் உங்களுக்கான சரியான கைடன்ஸ் தேவை. நிறைய பேர் வழித்தவர்றீங்க. இப்போ இந்த போய மாதிரி கையை காலை வெட்டி கொண்டு விளங்குத அவங்களோட கவலையை தெரிச்சுக்கொள்ள இல்லாமல் சொல்லிக்கொள்ள இல்லாமல் இதால் நிறைய பேர் தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க. வெளியே சொல்லிக்கொள்ளலாம் தற்கொலை. வீட்டில் உமா அப்பாவுக்கு தெரியும், என் மகனே தற்கொலை பண்ணாலும் உமா அப்பாவுக்கு தெரியாது, கடைசி வரைக்கும் தெரியாது. கொஞ்சம் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு பார்த்தாலோ, அவங்களோட ஃபோன் எடுத்து பார்த்தாலோ, டைரி எடுத்து பார்த்தா தான் விளங்குது மகன் இந்த பிரச்சனை இருந்துருக்குது. சொல்லிக்கொள்ளாது, வெளியே தற்கொலை பண்ணிக்கொள்றீங்க, வேணதா கையை காலை வெட்டி கொள்றீங்க, மருந்து குடிச்சு கொள்றாங்க. நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஃபீலிங் உள்ளவங்க, அது எல்ஜிபிடி யார் எந்த குரூப்பாக இருந்தாலும் அதுக்கு சைக்காலஜியில் சரியான கைடன்ஸ் இருக்குது, சரியான அறிவுறுத்தல் இருக்குது. சைக்காலஜிஸ்ட்டுக்கு நன்றாகவே தெரியும். சரியான சைக்காலஜிஸ்ட் அனுபவம் வேணும். சிலவங்க வந்து தவறான முறையில் வழிகாட்டுறாங்க. வேங்க தான்
உங்களோட உணர்வுகள் பிழை என்று நான் சொல்ல மாட்டேன். உணர்வுகள் பிழை அல்ல. வேங்கதா உணர்வுகள் சைக்காலஜி ரீதியில் நான் கதைக்கிறேன். ஒரு சைக்காலஜிஸ்டாக நான் கதைக்கிறேன். வேங்கதா அதை தாண்டி நான் எந்த பேக்ரவுண்டுக்கும் போக விரும்பல. ஒரு சைக்காலஜிஸ்டாக கவுன்சிலராக நான் கதைக்கிறேன். நான் என்னத்தையே படிச்சிருக்கிறேனோ, ஆராய்ச்சிகள் என்னத்தையே சொல்லுதோ, WHO என்னத்தையே சொல்லுதோ, அதன்படி தான் அதுபடி தான் என்னுடைய வியூ இருக்கும். அதனால் உணர்வுகள் பிழை அல்ல. அந்த உணர்வுகளை நீங்கள் மனசில் பொத்தி கொண்டு உங்களையும் நீங்கள் அழிச்சு கொள்ளாதீங்க. நீங்கள் சக பண்ணி கொள்ளாதீங்க. மேங்கதான் அதனால் நீங்கள் ஆக முக்கியமாக கதைங்க. ஓப்பனாக வாங்க. வெளில நல்ல ஒரு கவுன்சிலரை பாருங்கள். பார்த்து கதைங்க. சரியான கைடன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கையை அழகாக உங்களுக்கு வாழலாம். அழித்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. உங்களையே நீங்கள் சபிச்சு கொள்ள தேவையில்லை. உங்களையே நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. சரியான முறையோட வாழ்க்கை உங்களுக்கு கொண்டு போகலாம். இது முக்கியமான ஒரு பதிவு. இந்த போய் அவருடைய கைகால் வெட்டி கொண்டு இந்த மாதிரி நான் சும்மா சொல்கிறேன். தப்பித்தவரை அவருடைய நாடியோ நாளமோ வெட்டிப்பட்டு இருந்தா டீப்பாக உண்மையாக அவருடைய உயிரே போயிருக்கலாமே. ஏதோ அவர் நல்ல டைமில் கடைசி டைமில் அந்த முடிவெடுத்து கொண்டு சரியான பண்ணி இப்போ மிச்சம் சந்தோஷமான நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகிறார். நான் அதை சொல்கிறேன். அதை வர வச்சுதமாக நிறைய பேர் இருக்கிறாங்க சமூகத்தில். தயவு செய்து சரியான தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுங்க. அது எந்த ஒரு சைக்காலஜிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள்ட்ட போயிட்டு சரியான ஒரு கவுன்சிலிங்கை பெற்றுக்கொண்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சரியான முறையில் கொண்டு போகலாம். சரியான ட்ரக்கில் போட்டு கொண்டு போகலாம். உங்களையும் நீங்கள் சபித்துக் கொள்ளலாம். எனக்கே இந்த மாதிரி ஃபீலிங் வருது, எனக்கே இது என்னையே இறைவன் இப்படி படைச்சான் அப்படின்னு நீங்கள் உங்களே ப்ளேம் பண்ணாதீங்க. இறைவன் எல்லாரும் ஒழுங்காக தான் படைச்சிருக்கிறார். வேங்கதா நாங்கள் சரி ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் அதில் ஒழுக்கமாக வாழ்ந்து கொண்டு போனோம்னா எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, மீண்டும் சந்தி.